அவர் செய்தது போலும் யாரும் செய்ய முடியாது, செய்ததும் இல்லை. அவர் ஒருத்தர் தான், இயேசு ஒருத்தர் தான் நமக்கு நிரந்தரமான ஒரு தீர்வை உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லா சொல்யூஷன்ஸ், தீர்வுகளுமே தற்காலிகமான தீர்வு தான். ஒரு பிரச்சனைன்னா அதுக்கு அந்த நேரத்துக்கு ஏதோ கொஞ்சம் லேசாக ஒரு தீர்வை உண்டாக்கி தராங்க. ஆனால் ஆழமாக நிரந்தரமான ஒரு தீர்வை உலகம் கொடுக்கவே முடியாது. இயேசு தான் ஆன்சர். ஜீசஸ் இஸ் தி ஆன்சர். அவர் ஒருத்தர் தான் ஆழத்து வரைக்கும் போய் ஆழத்தில் இருக்கிற பிரச்சனையை, எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்கிற அந்த பாவ பிரச்சனையே சரி பண்ணுறார். இயேசு வெறும் நம்மளை மற்ற பிரச்சனைகளிலிருந்து ரட்சிக்கிறார்ன்றது மட்டும் இல்லை, பாவத்திலிருந்து ரட்சிக்கிறார். பாவம் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அந்த பாவத்திலிருந்தே இயேசு ரட்சிக்கிறார். அதன் மூலமாக எல்லாத்திலிருந்து நம்மளை மீட்டெடுக்கிறார். பாவத்தின் விளைவு தான் வியாதி, பாவத்தின் விளைவு தான் சாபம். எல்லா விதமான சாபம் இல்லை, பொருளாதார சாபமாக இருக்கட்டும், ஒரு குடும்ப வாழ்வில் ஒரு சாப நிலையாக இருக்கட்டும், சமாதானம் இல்லாத ஒரு நிலையாக இருக்கட்டும், பசி, பட்டினி, வலி, வேதனை, அவமானம், எல்லாமே பாவத்தின் விளைவு தான். இந்த உலகத்தில் வெறும் அந்த மேலோட்டமாக அதை எப்படி சரி பண்ணலாம், அதை எப்படி இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ஆக்கலாம், சமாளிக்கிறதுக்கு அப்படி தான் பார்ப்பாங்களே ஒழிய யாருமே பாவத்தை டீல் பண்ணுறதில்ல. இயேசு ஒருத்தர் தான் நம்முடைய பாவத்தை சுமந்து நமக்காக பாவமாய் பாவத்திலிருந்து ரட்சித்துட்டார். அது நிமித்தமாக எல்லா விதமான சாப நிலையிலிருந்தும் ரட்சிக்கிறார், மீட்டெடுக்கிறார். இதை செய்யணும்னா அவரால் ஒருத்தர் தான் முடியும். ஏன்னா அவர் தான் ரொம்ப வித்தியாசம். அவரை போல் யாரும் இல்லை. அவர் உண்மையிலே தேவன், அதே நேரத்தில் உண்மையிலே மனுஷன். முழுக்க முழுக்க தேவன், அதே நேரத்தில் முழுக்க முழுக்க மனிதன். அவர் மனுஷனாக இருந்தால் தான் ரத்தம் சிந்த முடியும். அவர் மனுஷனாக இருந்தால் தான் நமக்காக வாழ முடியும். நம்ம வாழ வேண்டிய வாழ்க்கையை அவர் வாழ முடியும். நாம் சாக வேண்டிய சாவை அவர் சாக முடியும். மனுஷனாக இல்லைன்னா, சரீரம் இல்லைன்னா ரத்தம் சிந்த முடியாது, சிலுவையில் சாக முடியாது. பலியாய் நமக்காக அவர் சாக வேண்டும், உயிரோடு எழும்ப வேண்டும். இதெல்லாம் மனிதனாக இருந்தால் தான் முடியும். அதனால் மனுஷனானார். ஆனால் வெறும் மனுஷனாக இருந்தாலும் எல்லா மனிதர்களையும் ரட்சிக்கவே முடியாது. சிலர் கேட்பாங்க இல்லையா, அது எப்படிங்க உங்கள் இயேசு சிலுவையில் மரித்ததுனால எல்லாருக்கும் ரட்சிப்பு, எல்லாருக்கும் மன்னிப்பு சாத்தியம்னு சொல்கிறீங்க, எப்படி அது சாத்தியம்? ஒரு மனுஷன் செத்தா, ஒரு மனுஷன் ரத்தம் சிந்தினா அவருடைய ரத்தம் எப்படிங்க எல்லாருடைய பாவத்தையும் கழுவ முடியும்? அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு என்ன புரியலன்னா, இந்த ஒரு மனுஷன் எவ்வளோ ஸ்பெஷல்னு